கிரகங்கள் நம்மளோட வாழ்க்கைய மாத்தும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எதுவுமே அவன் வாழ்க்கைய மாத்தாதுங்க. நம்ம தலையெழுத்து தான் அவன் வாழ்க்கைய ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. ஃபிக்ஸ் பண்ணது எப்படி மாறும்? எதுவுமே மாறாது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கிரகங்களே தவிர, கிரகங்கள் நம்ம வாழ்க்கைய எதையும் மாத்தாது. ஓகே. இந்த கிரகங்கள்லயே இப்போ நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பாவ கிரகம் இருக்கு, சுப கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சுப கிரகங்கள விட ஃபர்ஸ்ட் நான் பாவ கிரகங்களுக்கு போயிடுறேன். இந்த பாவ கிரகங்கள் அப்படின்னு கேட்கும்போதே வந்து பயமா இருக்கு. சோ அது அப்படி அது ஐ மீன் பாவ கிரகங்கள்னா என்ன? அது நம்ம லைஃப்ல நமக்கு என்ன இம்பாக்ட் குடுக்கும்னு நெனைக்கிறீங்க? பொதுவா வந்து நீங்க கேட்டது பாவகிரகங்கள், சுபகிரகங்கள் கேட்கறது வந்து பாரம்பரிய ஜோதிடர்கள் சொல்றாங்க. நாங்க வந்து ராஜநாடி மெத்தட்ல படிச்சிருக்கோம். நாங்க வந்து அந்த மாரி எடுக்கிறது இல்ல. இருந்தாலும் நீங்க கேட்குறீங்க. அதனால என்னன்னா, இப்ப இவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, பாவகிரகங்கள், சுபகிரகம். பாவகிரகங்கள் வலுவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு ரொம்ப எல்லா விதத்திலயும் ஒரு முன்னேற்றத்த தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. பாவகிரகங்கள் தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் அடி குடுத்து, அடி குடுத்து அவங்கள ரொம்ப டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவங்க எதெல்லாம் பாவகிரகங்கள் சொல்றாங்க அப்படின்னா, சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இத வந்து பாவகிரகங்களா சொல்றாங்க. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரன வந்து பாவகிரகங்கள்னு சொல்றாங்க.